குலதெய்வத்திற்கு வணக்கம், குருவிற்கு வணக்கம், 33 கோடி தேவர்களுக்கும் வணக்கம். உலகெங்கும் வாழும் ஆன்மீக அன்பர்களே, ஸ்ரீ விஷ்ணு சோழி பிரசன்னம் மற்றும் ஜோதிட நிலையம் சார்பாக உங்கள் அனைவருக்கும் வணக்கங்கள் பல கோடி. சோழி பிரசன்னம் என்பது இறைவனிடம் கேட்கும் வாக்கு போல. தங்களுக்கு ஒரு காரியம் நடக்குமா நடக்காதா, திருமணம் ஆகுமா ஆகாதா, நிலம் வாங்கலாமா வேண்டாமா, வீடு கட்டலாமா வேண்டாமா என்று இந்த சோழி பிரசன்னத்தில் தெளிவாக தெரிந்து கொள்ளலாம். உடல் ஆரோக்கியம் பற்றியும் தெரிந்து கொள்ளலாம். தேவைப்படுவோர் இந்த சோழி பிரசன்னத்தை கேட்கணும்னு நினைக்கிறவங்க கீழே உள்ள நம்பரில் நீங்கள் காலை 5 மணி முதல் 6 மணிக்குள் தொடர்பு கொள்ளவும். அப்போ தான் அந்த சோழி பிரசன்னத்துடைய பலன் உங்களுக்கு முழுசாக கிடைக்கும். குலதெய்வத்தின் அருளாலும் குருவின் அருளாலும் 33 கோடி தேவர்களின் அருளாலும் இதை பார்ப்பவர்கள் கேட்பவர்கள் அனைவருக்கும் அனைவருடைய வாழ்விலும் மங்களமும் வெற்றியும் உண்டாகுவதாக. அனைத்து ராசி நேயர்களுக்கும் இன்றைய ராசி பலன்களை பார்க்கலாம். ஆங்கில ஆண்டு 2024 மார்ச் மாதம் 13ஆம் நாள். தமிழ் வருடம் என்று பார்க்கும் பொழுது சோபகிரு வருடம் மாசி மாதம் 30ஆம் நாள். இன்று புதன்கிழமை. இன்றைய சிறப்புன்னு பார்த்தீங்கன்னா சதுர்த்தி திதி. இன்றைய சூரிய உதயம் காலை 6:23 அதே போல் இன்றைய சந்திராஷ்டம தினம் என்று பார்க்கும் பொழுது மகம் நட்சத்திரத்தில் பிறந்த நேயர்கள், பூரம் நட்சத்திரத்தில் பிறந்த நேயர்களுக்கு இன்று சந்திராஷ்டம தினம். இந்த சந்திராஷ்டம தினத்தில் மௌனமாக அமைதியாக அனைவரிடத்தில் விட்டு கொடுத்து போவது மிகவும் சிறப்பு. இந்த நாளை பொறுத்த வரைக்கும் ஏதாவது ஒரு பகவானுடைய நாமத்தை சொல்லி கொண்டிருப்பது மிகவும் சிறப்பு. 13/3/2024 இன்று பிறந்தநாள் விழா கொண்டாடும் அனைத்து ராசி நேயர்களுக்கும், அதே போல் திருமண நாள் விழா கொண்டாடும் அனைத்து ராசி நேயர்களுக்கும் உங்களுக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்களையும் திருமண நாள் நல்வாழ்த்துக்களையும் அன்புடன் தெரிவித்துக் கொள்கிறேன். 13/3/2024 இன்று புதன்கிழமை. இன்றைய ராசி பலன்களை அனைத்து ராசி நேயர்களுக்கும் இப்பொழுது பார்ப்போம். உலகெங்கும் வாழும் மேச ராசி நேயர்களே, இன்றைக்கி உங்களுக்கு ஒரு நன்மை நிறைந்த ஒரு நல்ல நாள். அதே போல் தனவரவுகள் மிக்க நல்ல நாளாக இந்த நாள் இருக்கிறது. மனதில் ஒரு சோர்வுகள் அச்சம் ஏற்படக்கூடிய நாளாக இருப்பதால் சற்று தியானம் செய்வது மிகவும் சிறப்பு. குடும்பத்தாரிடம் அனைவரிடம் விட்டு கொடுத்து போகணும். அதே போல் அலுவலகத்தில் வேலை செய்பவர்கள், மேலதிகாரிகள், சக ஊழியர்களிடம் விட்டு கொடுத்து போவது மிகவும் நல்லது. வண்டி வாகனங்களில் செல்லும் பொழுது ஜாக்கிரதையாக செல்லுங்க. அதே போல் உங்கள் பேச்சுக்கள் பேசும் பொழுது பொறுமையாக இருக்கணும். வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் லாபங்கள் குறைந்தாலும் நட்டங்கள் ஏற்படாது. தங்களுடைய பேச்சு வாடிக்கையாளரிடம் கனிவாகவும் பணிவாகவும் இருப்பது மிகவும் நல்லது. அதே போல் வெளிநாடு வெளியூர் பயணங்களால் புதிய புதிய அனுபவங்கள் பாடங்கள் கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு நேரமாக இந்த நேரம் இருக்கிறது. ஆன்மீக சுற்றுலா சென்றதற்குண்டான வாய்ப்பு இன்றைக்கி இருக்கிறது. உலகெங்கும் வாழ ரிஷப ராசி நேயர்களே, கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமையாக இருக்கணும். அதாவது விட்டு கொடுத்து போவது இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் சிறப்பு. குழந்தைகள் வழியில் உங்களுக்கு மகிழ்ச்சியான செய்திகள் சேரும். அதே போல் சக ஊழியர்களால் உங்களுக்கு பிரச்சனைகள் ஏற்படலாம். அதனால் அலுவலகத்தில் மௌனமாக இருப்பது மிகவும் நல்லது. வியாபாரத்தில் புதிய முதலீடு செலுத்தும் போது கவனமாக இருக்கணும். லாபங்கள் குறைந்தாலும் நட்டங்கள் ஏற்படாது. வண்டி வாகனங்கள் செல்லும் பொழுது தயவுசெய்து ஜாக்கிரதையாக போங்க. இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பொறுமையாக அனைவரிடத்து விட்டு கொடுத்து போவது நல்லது. ஆடம்பரமான செலவுகளை தயவுசெய்து குறைத்துக்குங்க. தேவையில்லாத பிரச்சனைகள் சேருவதற்கு உண்டான வாய்ப்பு இருப்பதால் மௌனமாக இருப்பது மிகவும் நல்லது. உலகெங்கும் வாழும் மிதுன ராசி நேயர்களே, தாய் தந்தையர் வழியே உங்களுக்கு ஒத்துழைப்பு கண்டிப்பாக கிடைக்கும். அதே போல் நீங்கள் எதிர்பார்த்த இடத்துல உதவிகள் கிடைப்பதற்குண்டான வாய்ப்புகள் இருக்கிறது. அலுவலகத்தில் உங்கள் திறமையை வெளிப்படுத்துவதற்குண்டான வாய்ப்பு இருக்குது. தயவுசெய்து அந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கங்க. இதனால் உங்களுக்கு பதவி உயர்வு, சம்பள உயர்வு கிடைப்பதற்குண்டான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. நீண்ட நாளாக மனதில் ஏதாவது குழப்பங்கள் இருந்தால் அந்த குழப்பம் நீங்கி ஒரு தெளிவு அடைவதற்குண்டான ஒரு நல்ல நாள். ஆன்மீக சுற்றுலா சென்றதற்குண்டான வாய்ப்பு இன்றைக்கி அமையும். வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் 1க்கு 2 மடங்கான லாபங்கள் கிடைக்கும். பூர்வீக சொத்துக்களில் இருந்து வந்த தடை அகலம். ஒரு வெற்றி நிறைந்த ஒரு மகிழ்ச்சியான ஒரு நல்ல நாளாக இந்த நாள் இருக்கிறது. உலகெங்கும் வாழும் கடக ராசி நேயர்களே, இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் உத்தியோகத்தில் ஒரு பொறுப்புகள், புதிய சுமை, பணிச்சுமை அதிகரிக்கக்கூடிய நாளாக இருக்கிறது. ஆடை ஆபரணங்கள் வாங்குவது குறித்த யோசனை அதிகரிக்கும். புதிய வண்டி வாகனங்கள் வாங்குவதற்குண்டான யோசனை இன்றைக்கி அதிகரிக்கும். அதே போல் வெளிநாடு வெளியூர் பயணங்களால் உங்கள் தொழில் கண்டிப்பாக முன்னேற்றம் அடையும். புதிய தொழில் முயற்சி கண்டிப்பாக வெற்றியடையும். வியாபாரத்தில் 1க்கு 2 மடங்கான லாபங்கள் கிடைப்பதற்குண்டான வாய்ப்புகள் இருக்கிறது. உடல் ஆரோக்கிய குறைபாடு இருந்தால்
உடல் ஆரோக்கிய மேம்பாடு அடையும். கவலைகள் மறந்து ஒரு மகிழ்ச்சி காணக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்த நாள் இருக்கிறது. உலகெங்கும் வாழும் சிம்ம ராசி நேயர்களே, எதிர்பாராத தனவரவுகளால் மகிழ்ச்சியில் திண்டாடக்கூடிய நேரம். அதே போல் வியாபார பணிகளில் மாத்திரம் வியாபார சம்பந்தப்பட்ட எந்த முடிவு எடுத்தாலும் கொஞ்சம் சிந்தித்து செயல்படுவது மிகவும் நல்லது. குடும்ப உறுப்பினர்கள் பற்றிய புரிதல் உங்களுக்கு அதிகரிக்கும். கணவன் மனைவியிடையே ஒரு ஒற்றுமை அதிகரிக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்த நாள் இருக்கிறது. தேவையில்லாத பேச்சுக்களை தயவுசெய்து பேசாதீங்க. சமூக பணிகளில் இருப்பவர்களுக்கு மதிப்பு மரியாதைகள் அதிகரிக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக இருக்கிறது. தந்தை வழியில் உங்களுக்கு ஆதரவான சூழல் கண்டிப்பாக கிடைக்கும். உலகெங்கும் வாழும் கன்னி ராசி நேயர்களே, குடும்பத்தில் பொறுப்பு அதிகரிக்கும். கணவன் மனைவிகளை விட்டு கொடுத்து போவது மிகவும் நல்லது. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் அலைச்சல் அதிகரிக்கும், இருந்தாலும் லாபத்திற்கு குறைவு இருக்காது. மனதில் சிறு சிறு குழப்பங்கள், ஒரு தெளிவில்லாத மனநிலை ஏற்படக்கூடியதால் கொஞ்சம் தியானம் செய்வது நல்லது. முக்கியமான பணிகளில் செய்யும்போது விலை உயர்ந்த பொருட்களை கையாளும் போதும் தயவுசெய்து பொறுமையாக இருப்பது நல்லது. பணிபுரியும் இடத்துல எல்லாரிடத்துலையும் அன்பாக நடந்துக்குங்க. எந்த விதண்டாவாத பேச்சும் வைத்துக்கொள்ளாரு. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் லாபங்கள் அதிகரிக்கும். உடல் ஆரோக்கியம் கண்டிப்பாக மேம்படும். உலகெங்கும் வாழும் துலாம் ராசி நேயர்களே, மனதில் நினைத்த காரியங்கள் திட்டமிட்ட காரியங்கள் திட்டமிட்டபடியே நடக்கும். அதே போல் உங்களோட முயற்சி எல்லாமே செயல்படவும் ஆவதற்கு உண்டான வாய்ப்பு. நண்பர்களுடைய சந்திப்பு கிடைக்கும். புதிய புதிய நண்பர்கள் உங்களுக்கு அறிமுகமாவாங்க. அவங்க மூலமாக உங்களுக்கு வெற்றிகள் கண்டிப்பாக கிடைக்கும். வியாபார பணிகளில் முன்னேற்றம் அதிகரிக்கும், லாபங்கள் அதிகரிக்கும். அலுவலகத்தில் மேலதிகளுடைய ஆதரவு கண்டிப்பாக கிடைக்கும். மனதளவில் நீண்ட நாளாக இருந்து வந்த கவலைகள் எல்லாம் நீங்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக அந்த நாள் இருக்கிறது. ஒரு மகிழ்ச்சி நிறைந்த ஒரு பொன்னான நாள். உலகெங்கும் வாழும் விருச்சிக ராசி நேயர்களே, இன்றைக்கி உங்களுக்கு தடையாக இருந்தவங்கெல்லாம் உங்களை விட்டு விலகி போவாங்க. கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமை அந்யோன்யம் அதிகரிக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக இருக்கிறது. அரசு வழியில் ஏதோ உதவி எதிர்பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த உதவி கிடைக்கும். வண்டி வாகனங்கள் செல்லும்போது ஜாக்கிரதையாக இருப்பாங்க. புதிய வண்டி வாகனங்கள் வாங்குவது குறித்த யோசனை, சொத்து சுகங்கள் வாங்குவது குறித்த யோசனை எல்லாமே இன்றைக்கி அதிகரிக்கும். அதே போல் உத்தியோகத்தில் உங்களுக்கு எதிர்பார்த்த சில வாய்ப்புகள் கிடைக்கும். இடமாற்றமாக இருக்கலாம், சம்பள உயர்வாக இருக்கலாம், பணி உயர்வாக இருக்கலாம், எது வேணாலும் இன்றைக்கி கண்டிப்பாக கிடைக்கும். அந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கோங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் அதிகப்படியான லாபங்கள் கிடைக்கும். இந்த நாளை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஆன்மீக காரியங்களில் ஆன்மீக சிந்தனைகள் அதிகரிக்கக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கிறது. உலகெங்கும் வாழும் தனுசு ராசி நேயர்களே, இந்த நாளை பொறுத்த வரைக்கும் நீண்ட நாளாக குலதெய்வ பிரார்த்தனைகளை நிறைவேற்றுவீர்கள். கடன் பிரச்சனைகள் கட்டுக்குள் வரும். அனைவரிடத்தில் விட்டு கொடுத்து போனால் இன்றைய நாள் உங்களுக்கு அதிகமான நன்மைகள் கிடைக்கும். வியாபார நிமித்தமாக அலைச்சல் ஏற்பட்டாலும் உங்களுக்கு லாபங்கள் கண்டிப்பாக குறையாது. அதே போல் சமுதாய பணியில் இருப்பவர்களுக்கு மதிப்பு மரியாதைகள் அதிகரிக்கக்கூடிய நாளாக இருக்கிறது. இந்த நாளை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய பலம் என்ன பலவீனம் என்பதை நீங்கள் புரிந்து கொள்வீர்கள். பொறுமையுடன் செயல்படணும். எதிர்பாராத வரவுகளில் வந்து சேருவதற்குண்டான வாய்ப்பு இருக்கிறது. குடும்பத்தினுடைய வருமானம் எப்படி அதிகரிப்பது என்ற எண்ணம் உங்களுக்கு அதிகரிக்கும் மனதில். இந்த ஒரு வரவு நிறைந்த ஒரு மகிழ்ச்சி நிறைந்த நாளாக இருக்குது, பயன்படுத்திக்கங்க. உலகெங்கும் வாழும் மகர ராசி நேயர்களே, உங்களுக்கு நீங்கள் ஏதாவது உதவி எதிர்பார்த்துருந்தீங்கன்னா உதவி கிடைக்கும். தொழிலை விரிவுபடுத்துவதற்குண்டான வாய்ப்புகள் கிடைக்கும். அதே போல் வண்டி வாகனங்கள் வாங்குவதற்கு யோகம் இன்றைக்கி கிடைக்கும். சொத்து சுகங்கள் வாங்குவதற்குண்டான யோகங்கள், வெளிநாடு வெளியூர் பயணங்கள் எல்லாமே உங்களுக்கு சாதகமாக அமையும். உற்றார் உறவினரிடத்தில் மாத்திரம் கொஞ்சம் அனுசரித்து போங்க. அலுவலகத்தை பொறுத்த வரைக்கும் மேலதிகாரிகள் சக ஊழியர்கள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பாங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் நல்ல லாபம் கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக இருக்கிறது. ஆன்மீக பயணங்கள் சென்றதற்குண்டான வாய்ப்பு, குலதெய்வ பிரார்த்தனை நிறைவேற்றி வைப்பதற்குண்டான வாய்ப்பு இன்றைக்கி எல்லாமே கிடைக்கும், பயன்படுத்தி கொள்ளுங்கள். வழக்கு ஏதாவது போட்டுறதுன்னா அது உங்களுக்கு ஒரு சாதகமான ஒரு முடிவு கிடைக்கக்கூடிய நாள். இந்த நாளை பொறுத்த வரைக்கும் நலம் நிறைந்த வளம் நிறைந்த மகிழ்ச்சி நிறைந்த ஒரு திருப்திகரமான நாளாக உங்களுக்கு இருக்கிறது. உலகெங்கும் வாழும் கும்ப ராசி நேயர்களே, இந்த நாளை பொறுத்த வரைக்கும் மனதளவில் ஒரு புதிய தன்னம்பிக்கை, தைரியம், நேர்மறையான எண்ணங்கள் இது எல்லாமே உங்களுக்கு தோன்றும். வியாபாரத்தில் அதிகப்படியான லாபங்களை காண்பீர்கள். புதிய தொழில் ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக ஆரம்பிக்கலாம். அப்படி ஒரு நல்ல வாய்ப்பு உங்களுக்கு அமையும். வியாபாரத்தை விரிவுபடுத்துவதற்கு உண்டான வாய்ப்புகள் இங்கே நிறைய இருக்குது, பயன்படுத்திக்கங்க. வீட்டிற்கு தேவையான விலை உயர்ந்த பொருட்களை வாங்கி மகிழக்கூடிய ஒரு நல்ல நாளாக இருக்கிறது. எதிர்காலம் சார்ந்த சில முடிவுகள் நீங்கள் எடுப்பீங்க. அந்த முடிவுகள் உங்களுக்கு கண்டிப்பாக வெற்றிகள் அடையும். தனவருவாயில் இருந்து வந்த நெருக்கடிகள் கண்டிப்பாக குறைவிற்குண்டான ஒரு நல்ல நாள். இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் புத்துணர்ச்சியுடன் காணப்படுவீர்கள். உலகெங்கும் வாழும் மீன ராசி நேயர்களே, இந்த நாளை பொறுத்த வரைக்கும் நண்பரிடத்தில் விட்டு கொடுத்து போங்க. ஒருத்தரை பற்றி ஒருத்தர்கிட்ட தயவு செய்து சொல்லாமல் இருப்பது மிகவும் நல்லது. நீண்ட நாள பிரச்சனைக்கு ஒரு தீர்வுகள் காணக்கூடிய ஒரு நல்ல நாளாக இருக்கிறது. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் 1க்கு 2 மடங்கான லாபங்கள், புதிய புதிய யுக்திகளை நீங்கள் கையாளக்கூடிய நாள்.
உங்களுடைய தேவைகளை நிறைவேற்றிக் கொள்வதற்குண்டான சூழல் கண்டிப்பாக ஏற்படும். விலையுயர்ந்த பொருட்களை வாங்கி மகிழக்கூடிய நாள். ஆன்மீக சுற்றுலா செல்வதற்குண்டான வாய்ப்பு இன்றைக்கி கிடைக்கும். வண்டி வாகனங்கள் செல்லும்போது தயவுசெய்து ஜாக்கிரதையாக இருங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் லாபங்கள் அதிகரிக்கும். வாடிக்கையாளரிடம் பணிவு கண்டிப்பாக தேவை. அலுவலகத்தில் உங்களுக்கு மதிப்பு மரியாதைகள் திறமைகளை வெளிப்படுத்துவதற்கு உண்டான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. தயவுசெய்து பயன்படுத்திங்க. எதையுமே புதியதாக கற்றுக்கொள்ள வேண்டும் என்ற ஆர்வம் இன்றைக்கி ஏற்படும். நேர்களே, நாங்கள் ஒரு முதியோர் இல்லம் நடத்தி வருகிறோம். அது மட்டும் இல்லாமல் அன்னதானங்களும் சிறந்த முறையில் செய்கிறோம். உதவி செய்ய நினைச்சா தயவுசெய்து செய்யுங்கள். மேலும் நாங்கள் ஜோலி பிரசன்னம் ஜோதிடம் மிக துல்லியமாக பார்த்து உங்களுக்கு சொல்லுகிறோம். தேவைப்படுவோர் தயவுசெய்து தொடர்பு கொள்ளும். இன்றைய நாள் அனைத்து ராசினியர்களுக்கும் ஒரு வெற்றி நாளாக, மனதிற்கு மகிழ்ச்சியான நாளாக, நீங்கள் நினைத்த காரியங்கள் நினைத்தபடி நடக்க எல்லாம் வல்ல பகவானை மனதுருக வேண்டுகிறேன். வெற்றிகள் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் தயவுசெய்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் நண்பரிடத்துல சொல்லுங்கள். யோகிராம் சரத்குமார், யோகிராம் சரத்குமார், யோகிராம் சரத்குமார், ஜெயகுரு ராயா.